இஸ்ரவேல்ல சவுல் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா ஆரம்பத்தில் ரொம்ப நல்ல ராஜாவாக தான் இருந்தார். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செஞ்சார். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தார். உடனே ஆண்டவருக்கு ரொம்ப துக்கமாயிருச்சு. உடனே என்ன சொன்னாங்க ஆண்டவர் அப்படின்னா, இந்த சவுலை நான் ராஜாவாக இராதபடிக்கு நான் புறக்கணித்தேன் அப்படி சொல்லிட்டாங்க. உடனே இந்த சவுலை ராஜாவை அபிஷேகம் பண்ண சாமுவேல் தாத்தாவுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. என்னடா ஜனங்களை ஆள்றதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சவுல் இப்படி கீழ்ப்படியாமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப துக்கமாக இருந்தாங்க. ஒரு நாள் ஆண்டவர் சாமுவேல் தாத்தாவை பார்த்து சொன்னாங்க, சாமுவேலே நீ ஏன் துக்கப்பட்டுட்டு இருக்கிற? நான் இன்னொரு மனுஷன் நான் தெரிந்து கொண்டேன். அவனை இஸ்ரவேல் ராஜாவை அபிஷேகம் பண்ண போகிறேன். நீ போய் அவனை எனக்காக ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படி சொல்கிறாங்க. உடனே எந்த ஊரில் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சாமுவேல் தாத்தா கேட்குறாங்க. நீ ஒரு தைல கொம்பை எடுத்துட்டு பெத்லஹேம் அப்படிங்கிற ஊருக்கு போ. அந்த ஊரில் ஈசாய் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருப்பான். அவன் பிள்ளைகளில் ஒரு நபரை தான் நான் என்ன செய்ய போகிறேன், ராஜாவை அபிஷேகம் பண்ண போகிறேன். நீ உடனே போ அப்படி சொன்னாங்க. உடனே சாமுவேல் தாத்தாக்கு ஒரு பயமாயிடுச்சு. ஆண்டவரே இந்த விஷயம் மட்டும் இப்போ ராஜாவாக இருக்கிற சவுலுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை கொண்டு போடுவானே, நான் என்ன செய்ய ஆண்டவரே அப்படி சொல்லி கேட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ போகும்போது ஒரு காளையை எடுத்துகிட்டு போ, அப்போ நான் பலியிட வந்தேன்னு சொல்லு, அப்போ யாருக்கும் தெரியாது அப்படி சொன்னார். உடனே சாமுவேலுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. உடனே ஒரு காளையை கொண்டுட்டு பெத்லகேம் ஊருக்கு போனார். ஈசாய் வீட்டுக்கு உள்ளே நுழைஞ்சார். ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வா, நான் அவங்களை அபிஷேகம் பண்ணணும். ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். முதல்ல அவன் தன்னுடைய மூத்த மகன் எலியாப் அப்படிங்கிற ஈசாயோடைய மூத்த மகன் எலியாப்பை வர சொன்னான். உடனே எலியாப் வந்தான். அவன் மிடுக்காக இருந்தான், அவன் இராணுவத்தில் இருந்தான், போர் வீரனாக இருந்தான், பார்க்குறதுக்கு கம்பீரமாக இருந்தான். அவன் நடந்து வந்தான். உடனே சாமுவேல் நினைச்சாரு, ஓ இவன் தானாக்கும், இவனைத்தான் ஆண்டவர் ராஜாவை அபிஷேகம் பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லி தான் மனசில் உள்ளத்தில் நினச்சான். உடனே ஆண்டவர் சொன்னார், சாமுவேலே நான் இவனை புறக்கணித்தேன். நீ மனுஷன் வந்து முகத்தை தான் பார்ப்பான், மனுஷன் வெளி தோற்றத்தை தான் பார்ப்பான். ஆனால் நான் வெளி தோற்றத்தை பார்க்குறதுல நான் உள்ளத்தை பார்க்குற ஆண்டவர். நான் இவனை புறக்கணிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க. உடனே அடுத்து அவனோட தம்பி வந்தான். அவனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் இவனையும் புறக்கணிச்சிட்டேன்னு சொல்கிறார். அப்படி ஒவ்வொரு தம்பியாக வந்தாங்க. 7 பேர் மொத்தத்தில் வந்து கடந்து போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் 7 பேரையுமே தெரிந்து கொள்ளலை அப்படி சொல்லிட்டாங்க. உடனே சாமுவேலுக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னடா இந்த வீட்டுக்கு தானே ஆண்டவர் வர சொன்னார், 7 பேர் வந்தாங்களே, 7 பேரையும் ஆண்டவர் புறக்கணிச்சிட்டாரு, அப்போ யாராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஈசாயை கூப்பிட்டு, உன் பிள்ளைகள் இவ்வளோ தானா இல்லை வேறு யாரும் இருக்காங்களா அப்படி கேட்டாங்க. அப்போ ஈசாய், எல்லாத்துக்கும் கடைசியில் ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் தாவிது, அவன் காட்டில் ஆடு மேய்க்க போயிருக்கிறான், அவன் எதுக்கும் உதவ மாட்டான், இந்த மாதிரியான பெரிய விஷயத்துக்கெல்லாம் அவன் உதவ மாட்டான் அப்படி சொன்னான். இல்லை இல்லை, உடனே அவனை வர சொல்லுங்க, அவன் வராமல் நான் சாப்பிட மாட்டேன், நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், உடனடியாக உன் கடைசி பையனை வர வச்சிங்க. உடனே இப்போவே வர சொல்லுற ஐயா அப்படி சொல்லிட்டு அந்த ஈசாய் உடனே ஆள் அனுப்பி தான் கடைசி பையனாகிய தாவீதை என்ன செஞ்சாங்க, ஆடு மேய்க்கிற இடத்துலேருந்து அவனை கூப்பிட்டுட்டு வர ஆள் அனுப்புனாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தாவீது வந்தான். தாவீதை பார்த்தோன்னே ஆண்டவர் சொன்னார், இவன் தான் எனக்காக அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார். உடனே சாமுவேல் தாத்தா இருக்காங்கல்ல, அந்த தைல கொம்பு எடுத்து அந்த எண்ணெய் எடுத்து தாவீதின் மேலே ஊற்றி அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாங்க. இந்த சம்பவத்துலேருந்து நமக்கு என்ன தெரியுமா? உலக மக்களாக இருக்கலாம், நம்ம பெற்றோர்கள் கூட, நம்ம கூட இருக்கவங்க கூட நம்மளை மறந்துடலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே நம்மளை மறக்கவே மாட்டாங்க. எப்போவுமே நம்மளை நினச்சிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, மற்றவங்க எல்லாருமே பொதுவாக பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா, தோற்றத்தை வச்சு தான் எடை போடுவாங்க. நம்ம யாரையுமே என்ன செய்யக்கூடாது, ஏசப்பா பிள்ளைங்க, நம்ம ஏசப்பாவும் அப்படி செய்ய மாட்டாங்க, அவங்க பிள்ளைங்க நம்மளும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தோற்றத்தை வச்சு ஒரு ஆளோடைய அழகை வச்சோ, ஒரு ஆளோட புற தோற்றத்தை வச்சோ, அவங்க எப்படி உயரமாக இருக்காங்களா, குள்ளமாக இருக்காங்களா, கருப்பாக இருக்காங்களா, வெள்ளையாக இருக்காங்களா, அவங்க பணக்காரங்களாக இருக்காங்களா, ஏழையாக இருக்காங்களா, அவங்க வீடு எப்படிப்பட்டது, புற தோற்றத்தை வச்சு ஒரு ஆளை மதிப்பிடக்கூடாது. மாறா மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், ஆனால் ஆண்டவர் எப்படி இருதயத்தை பார்க்குறாரோ அதே மாதிரி நம்மளும் அவங்கள உள்ளான காரியத்தை தான் பார்த்து அவங்கள மதிப்பிடணுமே ஒழிய புற தோற்றத்தை வச்சு நம்ம மதிப்பிடக்கூடாது. செய்வீங்க தானே?